சரி, பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அது எங்க கட்சி விவகாரம். அது ஏன் நீங்க பேசுறீங்க? எங்க கட்சி விவகாரம் தானே அது. எங்க கட்சி பையன் தானே. நீங்க பேசி அதை ஒரு நியூஸ் ஆக்கி நீங்க உங்களுக்கு வாக்கு ஏத்துக்கிறீங்களா? உங்க கட்சி பையனுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? செத்த குடும்பத்துக்கு 20 லட்சம் அது கொடுக்குறேன்னு பர்சனலா போய் பாப்பாங்க ப்ரோ. வழக்கு சிபிஐல இருக்கு. வழக்கு சிபிஐல இருக்கும்போது விக்டீம்ஸா இருக்கிறவங்கள தனி அறையில போட்டு அடைச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு விஜய். அது எப்படி சரியானது? சிபிஐ இந்த கோணத்துல இப்போ வரைக்கும் விசாரணை இல்ல, காலில் விழுந்து அழுதுருக்காரு. அது ஒரு வகையான எமோஷனல் பிளாக்மெயில் தான். இப்போ நீங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க, அந்த பொண்ணு வேற ஒரு சாதியில இருக்கு. இப்போ உங்க அம்மா வந்து நான் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றது எமோஷனல் பிளாக்மெயில் தானே. அப்படிதான் இது. நான் உங்களை பார்க்க வரல, நான் மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா வரேன், கரூர் பக்கம் வந்தேன்னா உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போவேன், கை நினைச்சிட்டு தான் போவேன்னு அழுதுருக்கீங்க. சேலம் போனீங்க போகல, ஈரோடு போனீங்க போகல, திருச்சி போனீங்க போகல, சொன்னாரு. கரூர் போனாதான் போவீங்க.